குட் ஈவினிங் டு ஆல். ஓகே, ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட் ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். மறுபடியும் எனக்கு தேவைப்படுறதுலாம் எழுதிக்கிறேன். ஓகேங்களா, டிஃபைன் ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட் இன் எஸ்என். ஓகேங்களா, ஆர்டர் ஆஃப் எலமெண்ட் இன் எஸ்என். இப்போ நமக்கு என்ன தெரியும்னா, ஃபார் non-identity element sigma belongs to Sn. இதுக்கு ஆர்டர் ஆஃப் சிக்மா. ஆக்சுவலாக நமக்கு என்ன தெரியும்னா, இந்த சிக்மாவை வந்து ஆக்சுவலாக எனி பெர்முட்டேஷன், எனி நான் ஐடென்டிட்டி பெர்முட்டேஷன் கேன் பி ரிட்டன் அஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் டிஜாயின்ட் சைக்கிள்ஸ் எழுதலாம். ஓகேங்களா, இப்போ இதை நான் வந்து சைக்கிள்ஸாக எழுதிக்கிறேன். C1 C2 C3 CNO CRன்னு வச்சுக்குவா. இப்போ சிக்மாங்கிற ஒரு பெர்முட்டேஷனை வந்து ப்ராடக்ட் ஆஃப் டிஜாயின் சைக்கிள்ஸில் எழுத முடியும். அது ஒரு தியரம் தானே, ரைட். ஒரு நான் ஐடென்டிட்டி பெர்முட்டேஷனாக எழுதிக்கலாம், ரைட். இப்போ இது ஆர்டர் ஆஃப் சிக்மா. அது என்னென்னா, இந்த எல்சிஎம் ஆல்ரெடி சொல்லியிருப்போம். எல்சிஎம் ஆஃப் இந்த டிசைன் சைக்கிளோட லென்த்து LC1 LC2 LCR. ஓகேங்களா, ஸோ இப்போ இதெல்லாம் என்னது, ஒரு ஃபைனைட் நம்பர் தானே. ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஒவ்வொரு சைக்கிளோட லென்த்து கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சுன்னா நம்ம அந்த பெர்முட்டேஷன் ஆர்டர் கண்டுபிடிக்கும். இது ஒரு ஈஸி வே, ரைட்டா. ஸோ மற்றபடி இந்த பழைய மெத்தட்லாம் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். there is a least possibility n such that sigma power n equal to இது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த எஸ்என்னில் வந்து ஆர்டர் ஆஃப் எலமெண்ட் வந்து இந்த மெத்தட்ஸில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஓகே. அடுத்து ஒரு நோட் என்னன்னா, ஃபார் எனி A belongs to any belongs to G के cardinality of class A is divides order of G. So G is a finite group. So இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கான்ஜுகேட் கிளாஸோட சைஸ் வந்து அந்த குரூப்போட ஆர்டரை வந்து டிவைட் பண்ணும். ஸோ இதை வச்சு சில விஷயங்கள் உங்களுக்கு இது பண்ணலாம். இது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்த இன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன தெரியும்னா, சென்டர் ஆஃப் எஸ்சிஎன் என்ன வரும், ஐடென்டிட்டி வருமா. எப்போ ஃபார் ஆக்சுவலாக S1 என்னது, S1 ஐடென்டிட்டி சிங்கிள்டன். இது S2 என்னன்னா 2 ஃபேக்டரியல். இப்போ ஈயும் எஃப்பும் இருக்கும். திஸ் இஸ் ஐசோமார்பிக் டு செட் 2. அப்போ இதுக்கு வந்து சென்டர் ஆஃப் ஜி வந்து 2 எலமெண்ட்ஸ் வந்துடும். அப்போது ஃபார் n greater than or equal to 3க்கு மேலே சென்டர் ஆஃப் SN வந்து ஐடென்டிட்டி வரும். ஓகேங்களா, அதே மாதிரி சென்டர் ஆஃப் AN என்ன வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ AN வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன வரும்னா A2. ஸோ A2 வரும்போது என்ன வரும், ஒரே ஒரு எலமெண்ட் தான் வரும், 2 ஃபேக்டரியல் பை 2, அது ஐடென்டிட்டி. ஸோ A3 போடும்போது 6/3 எலமெண்ட்ஸ் வரும். இது யாருன்னா E1 2 3 1 3 2. ஸோ இதில் இதோட ஆர்டர் வந்து 3ங்கிறது ப்ரைம் நம்பர். இப்போ ப்ரைம் நம்பர் வந்து ஸோ எபிலியன் குரூப்பு. ஸோ இது ஒரு எபிலியன் சைக்கிளிக்காக இருக்கும். அதனால் சென்டர் ஆஃப் இது வந்து 3 வந்துடும். ஓகேங்களா, ரைட். இப்போ A4க்கு போடும்போது தான் A4ல் எவ்வளோ வரும், A4க்கு என்ன வரும், ஆக்சுவலாக தெர் ஆர் 12 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு தான் ஐடென்டிட்டி வரும். ஃபார் n greater than or equal to 4, 4க்கு மேலே ஏஎனோட சென்டர் வந்து சிங்கிள்டன் ஈயாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ரைட். ஸோ இப்போ என்னென்னா, சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். True or false. First one, order of S3. ஆக்சுவலாக கிளாஸ் ஈக்குவேஷனில் இருக்கேன். ஓகேங்களா, கிளாஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் ஆஃப் S3னா கிளாஸ் ஈக்குவேஷன் அர்த்தம். ஓகேங்களா, திஸ் இஸ் த கிளாஸ் ஈக்குவேஷன்.
ஒரு கிளாஸ் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். S3யோட கிளாஸ் ஈக்குவேஷன் வந்து 1 + 1 + 2 + 2ன்னு எழுதியிருக்கேன். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ஆக்சுவலாக உங்களுக்கு யூ டோன்ட் நோ S3யோட கிளாஸ் ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியாதனால சில ஆப்ஜெக்டை நம்மளால் ரிஜெக்ட் பண்ண முடியும், சில ஆப்ஷனை வந்து ரிஜெக்ட் பண்ண முடியும். யூ டோன்ட் நோ அபவுட் கிளாஸ் ஈக்குவேஷன் ஃபார் S3 பட் வி ரிஜெக்ட் சம் ஆப்ஷன்ஸ். அது என்னென்ன ஆப்ஷன், அது என்னென்னு பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு இது வந்து 2 ரீசனால் ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு என்ன தெரியும்னா S3 தானே. இப்போது நம்பர் ஆஃப் conjugate classes in Sn is Pn தெரியும், இல்லை பார்ட்டிஷன் n. அப்போ S3யா, அப்போது நமக்கு S3 கொடுக்கும்போது நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸஸ் எத்தனை இருக்கும்? நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸஸ் எத்தனை இருக்குன்னா P3ன்னா எத்தனை இருக்கும்? 3 தான் இருக்கணும். ஆக்சுவலாக இங்கே என்னது 1 2 3 4 கான்ஜுகேட் கிளாஸஸ் இருக்குது. ஸோ இதனாலே இது ரிஜெக்ட் ஆகும், சரிங்களா? அப்புறம் இன்னொரு காரணத்தால் இது ரிஜெக்ட் ஆகும். அது என்னென்னா, ஆக்சுவலாக அது ஒரு சின்ன விஷயம். அது என்னென்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போது என்ன எழுதியிருப்போம்? ஜிங்கிறது யூனியன் ஆஃப் A belongs to G. செட் ஆஃப் அந்த கான்ஜுகேட் கிளாஸஸ் வச்சு இதை வந்து பார்ட்டிஷன் பண்ணலாமா? சப்போஸ் ஜி வந்து ஃபைனைட்டாக இருந்தால் ஆர்டர் ஆஃப் ஜியை வந்து சமேஷன் A belongs to G கார்டினாலிட்டி ஆஃப் கிளாஸ் சைஸ் ஆஃப் A இப்படி எழுதிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்படி எழுதிக்கலாம். இதை வந்து நான் 2 விதமாக பிரிச்சுக்கிறேன். ஸோ எப்படின்னா, சென்டர் ஆஃப் A belongs to இந்த ஏங்கிற எலமெண்ட் சென்டர் ஆஃப் ஜியில் இருந்தால் என்ன நடக்கும், அப்புறம் அந்த A வந்து சென்டர் ஆஃப் ஜியில் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஸோ என்ன நடக்கும். ஸோ இது 2 கேஸாக நான் பிரிச்சுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இது வச்சுப்போம் 1. இப்போ எனக்கு என்ன தெரியும்னா, A வந்து சென்டர் ஆஃப் ஜியில் இருந்துச்சுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கிளாஸ் A என்ன வரும்? ஸோ எல்லாமே இதாகிடும். ஆக்சுவலாக கிளாஸ் A வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்போம். கிளாஸ் A என்ன அர்த்தம்? கிளாஸ் Aனா இந்த ஏயோட கான்ஜுகேட்டாக இருக்கக்கூடிய எக்ஸோட எல்லா எலமெண்ட்ஸ் இந்த ஏஏ சென்டர் ஆஃப் ஜியில் இருக்கும்போது இதில் வந்து ஏ மட்டும்தான் வரும், சிங்கிள்டன் ஏ, இஃப் அண்ட் ஒன்லி இஃப். கரெக்டாக? அப்போது இந்த பை 1 என்ன ஆயிடுதுன்னா, பை 1 ஆர்டர் ஆஃப் ஜி வந்து என்னவா மாறுதுன்னா, அப்போ இது வந்து ஒரு சிங்கிள்டன் செட்டாக மாறிடும். A belongs to சென்டர் ஆஃப் ஜி, இது ஒரு சிங்கிள்டன் செட் ஆகிரும். சிங்கிள்டன் செட்டோட கார்டினாலிட்டி. எனக்கு இதை பற்றி எனக்கு கவலை இல்லை. சென்டர் ஆஃப் ஜி கிளாஸ் சைஸ் ஆஃப் ஏ, ஓகேங்களா? ரைட். அப்போ என்ன அர்த்தம்னா, இதில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும்? ஸோ ஒன்று எழுதுவோமா? ஸோ இங்கே ஒன்று எழுதுவோம். ஸோ ஒன்று எப்போ எழுதுகிறோம்னா, ஸோ சென்டர் ஆஃப் ஜியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை ஒன்ஸ் வந்துடும். கரெக்டுண்ணா? இப்போ சென்டர் ஆஃப் ஜியில் வந்து 10 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, அந்த இடத்துல 10 ஒன்ஸ் வந்துருக்கும். சென்டர் ஆஃப் ஜியில் வந்து 100 எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் வந்து 1 + 100 டைம்ஸ் எழுதியிருப்போம். ஸோ இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சென்டர் ஆஃப் ஜியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை ஒன்ஸ் வரும். 1 + 1 + 1 + 1 எழுதியிருப்போம். ஸோ இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். ஒன்று இப்படி வரலாம், அல்லது இந்த கதையை எப்படி ஆரம்பிக்கலாம்னா, ஆர்டர் ஆஃப் ஜி இந்த கிளாஸ் ஏ இப்படி பிரிச்சுக்கலாமா? A belongs to G. இதை எப்படி எழுதிக்கலாம்? கிளாஸ் ஏ வந்து இப்படி எழுதிக்கலாம், ஆர்டர் ஆஃப் ஜி பை நார்மலைசர் வழியாக எழுதிப்போம், ஆர்டர் ஆஃப் n ஆஃப் ஏ. ஸோ இப்படியும் எழுதிக்கலாம். இப்படி எழுதும்போது அதே மாதிரி 2 தான் பிடிச்சிக்கலாம். A belongs to center of G, order of G by order of n of A plus A not in center of G, order of G by order of n of A. இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் எல்லாமே நான் சொன்னது தான், அதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஒன்றுன்னு வச்சுப்போம். இப்போ ஏ வந்து சென்டர் ஆஃப் ஜியில் இருந்துச்சுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் நார்மலைசர் ஆஃப் என்ன வரும்? ஸோ எல்லா எலமெண்ட்ஸும் வந்துடும், ஜி இந்த ஹோல் குரூப்பே உள்ளே வந்துடும், ஓகேங்களா? அப்போ என்ன ஆயிரும்னா, இந்த இடம் வந்து ரெண்டோட கார்டினாலிட்டி சேம் வந்துருச்சு. அப்போ அது இந்த பிளேஸ் வந்து ஒன்றுன்னு வந்துடும். சமேஷன் ஏ பிலாங்ஸ் டு சென்டர் ஆஃப் ஜி 1 சமேஷன் ஏ நாட் இன் சென்டர் ஆஃப் ஜி
ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் இ இப்படி வரும். ஓகேங்களா? அப்போ சென்டர் ஆஃப் ஜியில் எத்தனை எலமெண்ட் இருக்கோ அத்தனை ஒன்ஸ் வரும். ஓகேங்களா? சென்டர் ஆஃப் ஜியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை ஒன்ஸ் வரும். ஸோ இந்த 2 பாயிண்ட்டை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், கிளாஸ் ஈக்குவேஷனில் சில இதை ரிஜெக்ட் பண்ணலாம். ஓகே, புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி சில ஆப்ஜெக்டாக ஆக்சுவலாக இங்கே பாருங்கள். இப்போ S3யில் என்ன வரும், சென்டர் ஆஃப் S3 எத்தனை, 1 தான், சிங்கிள்டன் மட்டும்தான் வரும். அப்போது இப்போ எத்தனை ஒன்ஸ் வந்துருக்கும், ஒரே ஒரு ஒன்ஸ் தான் வந்துருக்கணும். அப்போது இதனால் இதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ 2 காரணத்தால் ரிஜெக்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸஸ் வந்து மொத்தமே 3 தான், 4 கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது சென்டர் ஆஃப் S3 வந்து ஒரு எலமெண்ட்டு தான். ஓகேங்களா? அப்போ ஒரே ஒரு 1 மட்டும் தான் வந்திருக்கும், 2 1 வந்துருக்கு. ஸோ இந்த 2 காரணத்தால் இது வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ செகண்ட் ஆர்டர் ஆஃப் S3 இஸ் ஈக்குவல் டு 2 + 4 பிடிச்சிக்கிறோம். இதுவும் 2 காரணத்தால் ரிஜெக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னா, சென்டர் ஆஃப் ஜியில் ஒரு 1 இருக்குது, அப்போ கண்டிப்பாக 1 வரணும், 1 இங்கே வரல, 1 ரீசன் நம்பர் 1. ரீசன் நம்பர் 2 என்னென்னா, நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸஸ் 3 வரணும், இங்கே 2 தான் இருக்கும், 2, அதனால் இது வராது. மூணாவது ரீசன் என்னென்னா, ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஃபார் A belongs to G, கார்டினாலிட்டி ஆஃப் கிளாஸ் சைஸ் வந்து ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணோம். ஸோ இங்கே பாருங்கள், 4 டஸ் நாட் டிவைட் 6. ஸோ இந்த 3 காரணங்களால் இந்த ஆப்ஷன் வந்து வரவே வராது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து ஆர்டர் ஆஃப் S3 வந்து 3 + 3. இது என்ன காரணம், அதே காரணம் தான். ஓகே, ஸோ இது வந்து 2 காரணத்தை ரிஜெக்ட் பண்ணுவோம். ஒன்று வந்து 1 வரல, இன்னொன்று வந்து என்னென்னா மொத்தம் 3 கான்ஜுகேட் கிளாஸஸ் இருக்கும், 2 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, டி ஆர்டர் ஆஃப் S3 வந்து 1 + 5 கொடுக்குறாங்க. ஸோ 5 டஸ் நாட் டிவைட் 6. ஸோ அதனால் இது வராது. ஓகேங்களா? அதனால் இது வராது. மொத்த கான்ஜுகேட் கிளாஸ் 3, இங்கே 2 தான் கொடுத்துருக்காங்க. இப்போது ஆர்டர் ஆஃப் S3 வந்து 1 2 3ன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவேன். இது உண்மையாக பார்ப்போமா? இப்போது ஒரே ஒரு 1 வரணும், வந்தாச்சு. 3 கான்ஜுகேட் கிளாஸஸ் வரணும், 3 கான்ஜுகேட் கிளாஸஸ் வந்துருச்சு. அதனால் இது வந்து ட்ரூ. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிளாஸ் ஈக்குவேஷன் வந்து S3க்கு தெரியவே தெரியாது. ஓகே, இருந்தாலும் இது ஒரு ஆன்சர் நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, இதே மாதிரி இதான் என்னது S3யோட கிளாஸ் ஈக்குவேஷன்ஸ். இதே மாதிரி ஆக்சுவலாக இது என்ன வரும்னா, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஆர்டர் ஆஃப் S3 வந்து கிளாஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, இது வந்து கிளாஸ் ஆஃப் 1, 2, இது வந்து கிளாஸ் ஆஃப் 1, 2, 3. இந்த இடத்துல நீங்கள் எதனாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்படி கொடுத்தாலும் 1 2க்கு பதில் ஏதாச்சும் ஒரு 2 சைக்கிள், 1 2க்கு பதில் 1 3 கொடுக்கலாம், 2 3 கொடுத்தாலும் இதே தான். 1 2 3க்கு பதில் 1 3 2, ஸோ அது கொடுத்தாலும் இதே தான். ரைட்டா? இது ஒரு முக்கியமான ரிசல்ட். இதே மாதிரி ஆர்டர் ஆஃப் S4 எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் எத்தனை 4 கான்ஜுகேட் கிளாஸ் S4க்கு என்ன வரும், P4. P4னா 3க்கு அடுத்த நம்பர் 5 கான்ஜுகேட் கிளாஸஸ் வரும். ஓகேங்களா? 5 கான்ஜுகேட் கிளாஸஸ் வரும். ஸோ அது என்னென்னா கிளாஸ் E 1, அப்புறம் கிளாஸ் 1 2 3 4. ஸோ இது 2. மூணாவது கிளாஸ் 1 2 3, இது ஒன்று வரும். ஆக்சுவலாக ஹெர்ஸ்டைன் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங் வந்து இந்த புக்குங்க எல்லாமே ஹெர்ஸ்டைன் புக்கில் உள்ள முக்கியமான ரிசல்ட்ஸ். ஆக்சுவலாக உங்கள் சிஎஸ்சிஆருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எம்எஸ்சி லெவலில் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த கவுண்டிங் பிரின்சிபல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருக்காங்க பாருங்கள். லிஸ்ட் ஆல் த கான்ஜுகேட் கிளாஸஸ் இன் S3, ஃபைண்ட் CA, வெரிஃபை கிளாஸ் ஈக்குவேஷன். அதே மாதிரி லிஸ்ட் ஆல் த கான்ஜுகேட் கிளாஸஸ் இன் S4, CA கண்டுபிடிக்கும், கிளாஸ் ஈக்குவேஷன் வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி
அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா மல்டிக்ளாஸ் குரூப் குவாட்டர்னியன் குரூப்புன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதேமாதிரி டைகட்டல் குரூப்புக்கும் உங்களை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஆக்சுவலாக எம்எஸ்சி பண்ணும்போது இதெல்லாம் நாங்கள் பண்ணணும். ஓகே, இப்போது இது அடுத்து என்ன வரும்னா 1 2 3 எழுதியாச்சா? அப்புறம் கிளாஸ் 1 2, அடுத்து கிளாஸ் 1 2 3 4. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் வேறு இப்போ 4 எந்த ஒரு 4 சைக்கிளையும் இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி எந்த ஒரு 3 சைக்கிள் இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். எந்த 2 சைக்கிளும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். எந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 சைக்கிளையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து சைக்கிளோட லென்த்து தான் நமக்கு தேவை. எந்தெந்த நம்பருக்கு இங்கே தேவையில்லை. ஒன்றும் ஒரு 1 crore இங்கே ஒன்று தான், 2 crore இங்கே ஒன்று தான். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா இந்த ரிசல்ட் நான் வச்சு இங்கே 1 இருக்கும், இங்கே 6 எலமெண்ட் இருக்கும், இதில் 8 எலமெண்ட்ஸ் இருக்கும், இதில் 6 எலமெண்ட்ஸ் இருக்கும், இதில் 3 எலமெண்ட்ஸ் இருக்கும். பாருங்கள் 7 15 24. ஸோ டோட்டல் வந்து 24 வந்துருச்சா? இதுதான் S4ஓட கிளாஸ் ஈக்குவேஷன்ஸ். முக்கியமான ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 3 6 6 8. ஆக்சுவலாக இதெல்லாம் கொஞ்சம் லென்த்தி ஒர்க்கு. ஓகேங்களா? இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வந்துடும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள், இப்போ வந்துடும். ஓகே, அடுத்த ரிசல்ட் என்னென்னா ஓகே, இப்போ எஸ்என் புக்கில் ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்என் புக்கில் உள்ளது இல்லை ஒரு ரிசல்ட், இன்னொரு முக்கியமான ரிசல்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்னா இப்போ வந்து அதுக்கு முன்னாடி ஐடென்டிட்டி. இப்போ இ பிலாங்ஸ் டு S3 எஸ்ன்னு வச்சுக்குமா? இப்போ ஐடென்டிட்டி எலமெண்ட் எப்படி எழுதுவாங்கன்னா, பொதுவாக ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து எப்படி எழுதுவாங்கன்னா சைக்கிளில் எழுத முடியாது. அப்படிங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஜஸ்ட்டு E1 2 1 2ன்னு எழுதுவாங்க. ஓகேங்களா? அது இல்லை 1 3 1 3 அப்படி ரிப்பீட் பண்ணி எழுதுவாங்க. 2 4 2 4 இப்படி எழுதுவாங்க. ஸோ என்ன காரணம்னா, ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு சிக்மாங்கிற ஒரு பெர்முட்டேஷன் எழுதுவோம். 1,2வா சிக்மா இன்வர்ஸ் என்ன வரும்? அதே 1,2வா? அப்போ ஈங்கிற ஐடென்டிட்டின்னு கன்ஃபார்ம் ஆயிருமா? அப்போ இ சிக்மா ஸ்டார் சிக்மா இன்வர்ஸ் வந்து ஐடென்டிட்டி. கரெக்டாக? இப்போ ஐடென்டிட்டிங்கிறது ரெண்டோட காம்போசிஷன். அப்போ என்னன்னா இது 1 2, இப்போ இது 1 2, அதனால் இது ஐடென்டிட்டின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அ ரீசன். ஓகேங்களா? ஆனால் 3 சைக்கிளுக்கு ஆக்சுவலாக வராதுன்னு நினைக்கிறேன், 2 சைக்கிளுக்கு வரும். ஓகேங்களா? அதான் இந்த டிரான்ஸ்போசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஃபார் ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டிக்கு இந்த 2 எடுக்கிற காரணம் வந்து இந்த இதனால தான் எடுக்கிறோம். ஓகே, ரைட். ஸோ இது ஒரு ரிசல்ட்டு. அடுத்த இது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ S10 எடுத்துக்கிறேன். S10 எடுத்துக்கோமே. ரைட். இப்போ வந்து இந்த 10 எப்படிலாம் பார்ட்டிஷன் பண்ணலாம்? 10 வந்து 10ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 10ன்னு எடுக்கும்போது எனக்கு சைக்கிள் வந்து எப்படி இருக்குன்னா 1 2 3 4 அப் டு கண்டினியூஸாக 10 வரைக்கும் எடுத்திருப்பேன். ஓகேங்களா? ரைட். அடுத்து வந்து 10 ஈக்குவல் டு 6 + 8 + 1 + 1 7 எடுத்துக்கோ. 7 + 1 + 1 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னென்னா 1 இது வந்து 7 சைக்கிள் ஆஃப் லென்த் வந்து 7. இது வந்து ஐடென்டிட்டி, அதனால் ஜஸ்ட் ஈன்னு எழுதிக்கிறேன். ஸோ அது கம்பல்சரி எழுதணும். இது எழுதலாம் ஒரு சின்ன பிரச்சனை வரும் இந்த கவுண்டிங் ப்ராசஸில். இப்போது அது எழுதியாச்சா? அடுத்து வேறு என்ன எழுதலாம்? 6 3 + 3 + 3 + 1. அப்போ என்னென்னா இது ஒரு 3 சைக்கிள் 1 2 3. இது ஒரு 3 சைக்கிள் 3 4 5. இது ஒரு 3 சைக்கிள். இதை வச்சு தான் நான் S4 S5 S6 S7 இதில் உள்ள
ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்லையும் எத்தனை கார்டினாலிட்டி இருக்குன்னு பார்க்க போகிறோம். 6 7 9 இது வந்து ஐடென்டிட்டின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, வேறு என்ன எழுதலாம்? 4 3 + 3. இப்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி எழுதிக்கலாமா? இப்போ எப்படி 2 + 2 + 2 1 + 1 + 1 + 1. அப்போது 1 2 2 3 1 2 3 4 5 6 7 8 ஒரு ஐடென்டிட்டி. ஓகே, அப்புறம் இப்படி எழுதிக்கலாமா? 2 மிச்சதெல்லாம் ஒரு 1 ஒரு 1 ஒரு 1 ஒரு 1 ஒரு 1 3 5 6 7 8 10 இருக்கான்னு பாருங்கள். 3 11 6 10. ஓகே, இது எப்படின்னா 1 2 மிச்சதெல்லாம் ஐடென்டிட்டி. 2 8 4 8 வந்துச்சு. ஓகே, இப்போ என்னென்னா ஸோ இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து எத்தனை இருக்கும், அதாவது ஆர்டர். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்ம்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி ஒன்று கொடுப்போம். அது என்னென்னா நீங்கள் ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக என்ன பண்ண வரேன்னா ஃபஸ்ட்டு இருக்கா இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா 1 10 சைக்கிள் மாதிரி பார்க்குறேன். 1 10 சைக்கிள் ரைட்டா? ரைட். அப்படின்னா என்ன எழுதணும்னா இங்கே குரூப்போட ஆர்டர் எழுதிக்கிறேன் ரைட்டா? 10 ஃபேக்டோரியல் பை அதாவது இது வந்து பேஸாக எழுதிக்குவேன், இது பவராக எழுதிக்குவேன். அப்போது 10 பவர் 1 இந்த பவரில் எழுதுகிற நம்பரை இங்கே ஃபேக்டோரியல் பண்ணி போட்டுருவேன். ஓகேங்களா? ஸோ இது ஆன்சர். இப்போ இது ஆன்சர் வந்து இப்போ 9 ஃபேக்டோரியல் வரும். ஸோ இத்தனை எலமெண்ட்ஸ் வந்து இந்த ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபார்மில் வந்து 9 ஃபேக்டோரியல் எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ அதே மாதிரி இந்த ஃபார்மில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்யணும்னா இதை வந்து 7 இப்போ ஒரே ஒரு 7 தரும். 1 7 சைக்கிள் 1 7 சைக்கிள் ப்ளஸ் இதை 1 1 1 இருக்குது பார்த்தீங்களா? அப்போ 3 இதை 1 1 வந்து 1 சைக்கிள் நானாக எடுத்துக்கிறேன் ரைட்டா? ஸோ நானாக எடுத்துக்கிறேன். இது வந்து 1 7 சைக்கிள், இதை வந்து 3 1s இருக்கா? அப்போ 3 1 சைக்கிள் நானாக எடுத்துக்கிறேன். அப்போ என்ன எழுதணும்னா இப்போ இதே மாதிரி இங்கே எழுதிடலாம். ஓகே, அப்போ என்ன எழுதணும்? நியூமரேட்டரில் குரூப்போட ஆர்டர் எழுதியாச்சு. இப்போ நான் என்ன எழுதுனா இங்கே 7 பேஸ் வந்து 7 பவர் வந்து இந்த 1 இந்த 1 வந்து நான் இங்கே ஃபேக்டோரியல் பண்ணி போட்டுறணும். ஓகே, இந்த சைக்கிள் எழுதியாச்சா? அதே மாதிரி இங்கே நான் எழுதணும். இந்த இதுக்கு நான் இங்கே எழுத போகிறேன். அப்போது 1 3 சைக்கிள் இந்த 3 வந்து அப்படியே ஃபேக்டோரியல் பண்ணி நான் போட்டுறணும். புரியுதுங்களா? ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா இது ஒரு நம்பர் வரும். அதுதான் என்னது இந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். இது S10. இப்போ இது பாருங்கள் 3 3 3 இருக்கா? 3 3 இருக்கா? அப்போது 3 3 இருக்குது. 3 3 சைக்கிள் 3 3 சைக்கிள் இங்கே வந்து 1 1 சைக்கிள். ஓகேவா? அப்போது இந்த ஷேப் இந்த ஃபார்மில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா வழக்கம் போல் நியூமரேட்டரில் குரூப்போட ஆர்டர் எழுதியாச்சு. பை இந்த 3 இது இந்த 3 தான் இந்த 3 இந்த 3 அதோட பவரில் இருக்கக்கூடிய 3 இது எழுதியாச்சுன்னா 3 வந்து அப்படியே நான் ஃபேக்டோரியல் பண்ணி போட்டுருவேன். ஓகே, அதே மாதிரி இங்கே 1 பவர் 1 இன்ட்டு 1 ஃபேக்டோரியல். ஓகேங்களா? ரைட். ஸோ இங்கே பாருங்கள் இது என்ன 4 இருக்கா? 4னா 1 4 சைக்கிள். இங்கே 3 இருக்கா? 2 3 சைக்கிள். அப்போ நான் என்ன எழுதணும்? 10 ஃபேக்டோரியல் பை 4 பவர் 1 இன்ட்டு 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 பவர் 2 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். ஓகேங்களா? இதை சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு ஒரு நம்பர் கிடச்சிடும். இங்கே எப்படி எழுதணும்னா 2 2 2 இருக்கா? அப்போ 2 சைக்கிள் வந்து 3 தடவை இருக்குது. அப்போ 3 2 சைக்கிள். இது வந்து 1s எத்தனை இருக்குது? 4 இருக்கா? 4 1 சைக்கிள்
இப்போ என்ன வரும்னா 10 ஃபேக்டோரியல் பை 2 பவர் 3 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 பவர் 4 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 சைக்கிள், அது போக மிச்சம் எத்தனை இருக்குது? 8 இருக்கா? 8 1 சைக்கிள். ஸோ இதை புரிஞ்சிட்டிங்கன்னா எஸ்என்னில் எந்த எலமெண்ட் கொடுத்தாலும் இவங்களால் இது எழுத முடியும். ஓகேங்களா? இந்த பார்ட்டிஷன் வச்சு நீங்கள் எழுத தெரியணும். அப்போ 10 ஃபேக்டோரியல் 2 பவர் 1 இன்ட்டு 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 பவர் 8 இன்ட்டு 8 ஃபேக்டோரியல். ஓகேங்களா? ரைட். இப்போது அதே நேரத்தில் எல்லாமே ஒன்றா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 + 1 + 1 + 1 + 1 + 1 + 1 ப்ளஸ் எல்லாமே ஒன்றா இருக்குது. அப்போ எல்லாமே ஈன்னு இருக்குமா? 10 இருக்கும். அப்போது 10 1 சைக்கிள். அப்புறம் என்ன எழுதுவோம்? 10 ஃபேக்டோரியல் பை 1 பவர் 10 இன்ட்டு 10 ஃபேக்டோரியல். அப்போ என்ன ஆயிரும்? கேன்சல் ஆகி 1ன்னு வரும். ஸோ அதான் ஐடென்டிட்டி. இப்போ இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரே எலமெண்ட் வந்து ஐடென்டிட்டி. ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து நிறைய சம்மும் வந்து சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நோட்டு ஃபுல்லாக இது இருக்கும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஸோ எல்லா சம்மும் இந்த போட்டிருப்போம். இந்த எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? இது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஃபுல்லாக போட்டிருப்போம். S5, அப்புறம் S6, அப்புறம் S7, அப்புறம் இன்னொரு நோட்டில் வந்து எழுதியிருந்தேன் ஆக்சுவலாக S10 வரைக்கும் நான் வந்து பண்ணியிருந்தேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.